Hi friends, welcome to Tamil Techpro. எஸ் பேங்க் கிரெடிட் கார்டோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் பேங்க்கில் ரிவார்ட்ஸ் ப்ளஸ் கிரெடிட் கார்டுன்னு இருக்குது. ஸோ அந்த கார்டு வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்குறோம். ஸோ இந்த எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு பெனிஃபிட் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாங்கின 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா 1500க்கு நீங்கள் மேலே செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1500 வந்து அமேசான் கிஃப்ட் வச்சராக கொடுத்துருவாங்க. ஸோ ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 399 வரும், 399 ரூபா. கார்டு வாங்கினா ஒரு 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் அதில் 5000க்கு மேலே நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கான ஆனுவல் ஃபீஸ் வந்து கிடையாது, வே ஆஃப் பண்ணிடுவாங்க. அடுத்து ரினிவல் ஃபீஸு எவ்ரி செகண்ட் இயருக்கு மேலே வந்து நீங்கள் ரினிவல் பண்ணும்போது அதே 399 சார்ஜஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் 50,000 ரூபா வருஷத்துக்கு ஒரு தடவை 50,000த்துக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஸோ அந்த 399 வே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த கார்டில். இந்த கார்டு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நெட் சேலரி உங்களுக்கு 25,000 மினிமம் இருந்துச்சுன்னா இந்த கார்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெட்டில் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு கார்டு வீட்டுக்கு வந்துடும். சரி வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, வீடியோக்குள்ளே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் நியூவாக போஸ்ட் பண்ணுற எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு பார்க்குறோம். இந்த கார்டு பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? இதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, நெசசரி இல்லை. ஸோ பேசிக் ஆதார் கார்டு தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுனாலே உங்களுக்கு இந்த கார்டு அப்ரூவல் ஆயிரும். ஒரு நல்ல லிமிட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு ஒரு மோஸ்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மெனு புக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் இது ஒன்று வச்சிடறோம். அண்டு கார்டு வைக்கிறதுக்கு ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க, எஸ் பேங்க் பவுச், ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்டோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவசிக்காக உங்கள் அட்ரஸை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். மற்றபடி கார்டோட கிரெடிட் லிமிட் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா அண்ட் கேஷ் லிமிட் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு இஷ்யூரன்ஸ்க்காக இப்படி 20,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கார்டு நல்லா யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிக்கும். அந்த ஆஃபர் ஜென்ரேட் ஆகும், அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இந்த பேப்பர் எடுத்திங்கன்னா கார்டை பார்க்கலாம், ஓகேங்களா. கார்டு இதில் வச்சுருக்காங்க, அட்டாச் பண்ணியிருக்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டி இருக்கிறத தனியாக எடுத்துருவோம், ஓகேங்களா. கார்டு லுக் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்பர் இருக்கிறதுனால இது ஸ்டிக்கர் நான் எடுக்கலை. ஸோ நான் உங்களுக்கு நம்பரை ஹைட் பண்ணிவிட்டு காட்டுறேன். கார்டோட லுக் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இப்படி தான் இருக்கும் ரிவார்ட் ப்ளஸ் கார்டு. இதுக்கு வந்து ஆனுவல் ரெண்டல் பார்த்திங்கன்னா 399 வரும், அதாவது 399 ரூபா வரும். ஆனால் நீங்கள் 10,000க்கு இயர்லி ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த 399 வந்து உங்களுக்கு வே ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால் நல்லாயிருக்கும். பட் இதை எப்படி அப்ளை பண்ணுறது, வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இது மாதிரி கிரெடிட் கார்டு ரிலேட்டட் உங்களுக்கு வீடியோஸ் எதுவும் வேணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேயே ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ ஓகேங்களா, இது ரிலேட்டட் எது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வந்து அன்பாக்சிங் வீடியோ அண்டு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்டு நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் ப்ரைவேட் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறோம். இது ப்ரைவேட் குரூப், நீங்களும் அட்மினும் இருக்கிற மாதிரி தான் காட்டும். ஸோ மல்டிபிள் யூசர் இருப்பாங்க, அவங்களாலையும் உங்கள் நம்பரை பார்க்க முடியாது, உங்களாலையும் உங்கள் நம்பரை பார்க்க முடியாது. ஸோ இதனால் என்ன ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற வேலைவாய்ப்பு பதிவாக இருக்கலாம், இல்லைனா டெக் அப்டேட்ஸாக இருக்கலாம், இல்லைனா கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் என்ன அப்டேட் பண்ணாலுமே உங்கள் வாட்ஸ்அப்புக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த லிங்க் ஷேர் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுற லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் டவுட்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.